ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூன்லிட் ரீயூனியனோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஊஷாக்கு நெஞ்சில லேசா வலிக்க ஆரம்பிச்சிருந்தது. அவ எந்திரிச்சிருந்தா. லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சது. இங்க மறுபடியும் ஊஷா கிளம்பி வெளியே போயிட சூயு அமைதியா பாத்துட்டு இருக்கான். இங்க ஊஷாக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட அந்த இடத்துக்கு வர ஷூ அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறான். என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு ஊஷா கேட்க ஆரம்பிக்க, உன் உடம்புல எனர்ஜி ரொம்ப அறையாமாயிட்டே இருக்கு. ஆனா உன்னோட ஹியூமன் பாடி இது தாங்க மாட்டேங்குது. நீ முழுசா டீமன் ஆனா மட்டும்தான் இது சீக்கிரமா சரியாகும் அப்படின்னு சொல்ல, ஊஷா உடனே அதுக்கு நான் என்ன பண்ணணும், எத்தனையோ வருஷமா நீயும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க டீமன் ஆக்க, ஆனா இன்னும் எந்த டிப்ஸுமே கண்டுபிடிக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட நான் ஒரு மெத்தட கண்டுபிடிச்சிட்டேன், அதை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஷூ சொல்ல ஆரம்பிக்கிறான். ஊஷா மறுபடியும் அன்னைக்கு நைட்டு அவளோட வீட்டுக்குள்ள போக, அப்போ சூயு முழிச்சுட்டே இருக்கான். எங்க போன அப்படின்னு கேக்குறான். அது கிளப்புக்கு அப்படின்னு ஊஷா சொல்ல, சூயு வேகமா அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். வேணும்னே வெளியே இருந்துட்டு இந்த ஷூ பாத்துட்டு இருக்கான் தெரியுது. அதனால நம்ம சூயு கிஸ் பண்ண ஆரம்பிக்க, இங்க ஷூ பார்த்து ரொம்பவே கடுப்பாயிடுறான். நேரா கிளம்பி போயிட்டு, உங்களுக்கு தொல்லை பத்தாதுன்னு நினைக்கிறேன், இன்னும் தொல்லைய கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா வந்துட்டு நிறைய அரக்க சக்திகளை கிளப்பி ஊருக்குள்ள பரப்பி விட ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில நேரா சூயு கிளம்பி அங்க ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குல்ல, இந்த இடத்து வழியா தான் டீமன் உலகத்துக்கு வழி இருக்குன்னு அங்க அவனோட சீனியர்ஸோட போயிடுறான். இந்த வழியா தான் அவங்க வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அதையும் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களும் அந்த இடத்த செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க தாய்ஷாவை கூட்டிட்டு ஷுவான் இருக்கான்ல, அதான் அந்த குட்டி பாம்பா இருந்தானே, அவன் நேரா மெய்சிய பாக்கிறதுக்கு வீட்டுக்கு கூட்டு வர, மெய்சி தாய்ஷாவை பார்த்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்கான். தாய்ஷா அவன் கிட்ட கேக்குறா, இந்த ஷுவான் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான், அடங்க மாட்டான், அவனை எப்படி நீ வந்து ஓ வலிக்கு கொண்டு வந்தன்னு தெரியல, உனக்காக என்ன வேணா பண்றான், என்ன வந்து கூட்டு வரான் அப்படின்னு சொல்ல, மெய்சி சிரிக்க ஆரம்பிக்கிறான். பாம்புங்களுக்கே என்ன ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு தாய்ஷா அவனை முறைக்க ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த வேலை எல்லாம் வச்சுக்காத, என்னை பத்தி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதன்னு சொல்லும் போதே அங்க தோட்டத்துல பாம்பு பூச்சி எல்லாம் வரக்கூடாதுன்னு ஏதோ ஒரு பொடி ஒண்ணு போடுறாங்க. அது தாய்ஷாக்கு ஷுவானுக்கு செட் ஆகாதான். ரெண்டு பேருமே ஐயோ அலர்ஜி அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்க, அங்கம்மா காப்பாத்துறதுக்கு போறேன்னு மெய்சி ஓடுறான். அவன் கால்ல ஒரு பாம்பு கடிச்சிருது. தாய்ஷா அவனை கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மெய்சி காலை காட்டுறான். டாக்டரை கூப்பிட்டு விடுங்க அப்படின்னு வேகமா தாய்ஷா கத்த ஆரம்பிக்கிறா. அவன் மந்திரத்தை வெளியே காட்டிக்க முடியாதுல்ல, அதனால இங்க சூயுவை பாக்குறதுக்கு அவளோட சீனியர் சூயுவோட ஆபீஸ்க்கு வரான். இந்த இடத்துல ஒரு வேலை ஏதாவது ஆத்மா வந்துச்சுன்னா அந்த ஆத்மா அதோட சுய உருவத்தை காட்டுற மாதிரி என்கிட்ட ஒரு மந்திர கட்டு இருக்கு, அதை போட்டு விடவா அப்படின்னு கேட்க, சரி போடு அப்படின்னு சொல்லிட்டு சூயுவும் சொல்லிடுறான். அந்த பையனும் மந்திர கட்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுறான். தங்க நம்ம மெய்சியை ட்ரீட் பண்றதுக்கு டாக்டர் வராங்க. அந்த டாக்டர் அங்க கஷ்டப்பட்டு ஒரு வழியா ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வெளியே போக, மெய்சியோட அப்பா வந்துடுறாரு. தாய்ஷாவை பாக்குறாரு. உங்க 2 பேருக்கும் எங்கேயோ என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குமா சின்ன வயசுல இருந்தே, நீங்க 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க அப்பா கிட்ட நான் வந்து பேசுறேன்னு சொல்ல, இல்ல அங்கிள் அது வந்து தாய்ஷா இழுக்கிறா. மெய்சி பாக்குறான். தாய்ஷா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா அவ பேர் கெட்டு போயிடுமேன்னு, எனக்கு தாய்ஷாவை அவ்வளவா பிடிக்கல, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்னையும் அவளுக்கும் பிரேக்கப் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா ஓடி போய் மெய்சியை அடிச்சிடுறாரு. தாய்ஷாவே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. ஷுவான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மெய்சி கிட்ட வந்துட்டு, ஏண்டா நீ அவ்வளவு நல்லவனா, அந்த பொண்ணுக்கு பேர் கெட்டக்கூடாதுன்னு ஓ மேல பழிய தூக்கி போட்டிருக்க, அவளாவது ஆத்மா எஸ்கேப் ஆயிடுவா, நீ மனுஷி ஆச்சேன்னு கேட்க, அவ எனக்கு என்னோட லவ்வர், அவ்வளவுதான், அவளை காப்பாத்த நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு மெய்சி சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட்டும் ஊஷா வெளியே போகணுமா, நேரா அவ வெளியே வருவா அப்படின்னு ஷூ வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆனா இந்த தடவை சூயு விடுற மாதிரி தெரியல. ஊஷா எந்திரிக்கிறா. இல்ல எனக்கு இங்கே படு, எங்கேயும் வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சூயு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். ஊஷாவும் எதுவும் சொல்லாம அமைதியா படுத்துக்கிறா. ஷூக்கு செம்மையா கடுப்பாகுது. நேரா அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்துட்டு அவனோட டீமன் உலகத்துக்கு அங்க போயிட்டு இன்னும் சில வந்து வித்தையெல்லாம் இறக்கி, நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன், உன் அழிவு காலம் நெருங்கிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை அதிகமாக்கிட்டே இருக்கான். இங்க இந்த ஜியாங் திருன்னு முழிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு அவன்கிட்ட பேசுற சூயு, வா உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு கூட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்க, ஹை சாப்பாடு அப்படின்னு ஜியாங் பல்ல காட்டுறான். சூயு கேக்குறான், ஆமா அன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்தது, அதுல இருந்து நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற, உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க ஜியாங் பாக்குறான். சரி இப்பயாவது சொல்லிடுறேன், இதுக்கு மேல சொல்லாம விட்டா என் தலையே வெடிச்சிரும் நினைக்கிறேன். அந்த ஹூஷு இருக்கால, அதான் அந்த கிளப் ஓனரு, அவ அன்னைக்கு திடீர்னு ஒரு பூனையை கையில எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டா, காத்தோட காத்தா காணாம போயிட்டா, அவ ஒரு ஆத்மாவா இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இதையே முன்னாடியே என்கிட்ட சொல்லலன்னு சூயு கத்த ஆரம்பிக்கிறான். எல்லா ஆத்மாக்களும் கெட்டவ கிடையாது, அவளும் கெட்டவ கிடையாது, அது மட்டும் இல்லாம ஊஷா எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க, உங்க ஒய்ஃப் ஆம்பளைங்க வேற பின்னாடியே போறாங்கிறதால எனக்கு என்னமோ அவங்களே கூட நிறைய ஆத்மாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலன்னு சொல்ல, சூயுக்கு டவுட் இப்ப அதிகமாக ஆரம்பிக்குது. கொஞ்சமா யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். இங்க ஊஷாவும் தாய்ஷாவும் பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கிட்ட எந்த உண்மையும் மறைக்க கூடாதுன்னு நீ தான் சொல்லிக்கிட்டு இருந்த, இப்போ நீ இந்த உண்மையை சொல்ல போறியான்னு கேட்க, எப்படினாலும் நான் சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு ஊஷா சொல்றா. ஆமா நீ அவனை விட்டு போய் தானே ஆகணும், ஏன்னா உன் உடம்பு தாங்காதான் இவன் முழு டீமனா மாறினா உன் உடம்ப நீ
மாத்திக்கணுமான்னு சொல்ல, என்னது என் உடம்ப நான் மாத்திக்கணுமா, என்ன சொல்ற அப்படின்னு தாய்ஷா கிட்ட ஊஷா கேட்க ஆரம்பிக்கிறா. இங்க அதுக்குள்ள அந்த இடத்துக்கு இந்த விஷயத்த பத்தி அதிகமா பேச விடாம ஷூ வந்துடுறான். ஊருக்குள்ள கல்டிவேட்டர்ஸ் அதிகமா வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்றான். உடனே ஊஷா ஷாக் ஆயிடுறா. அதே மாதிரி இங்க சூயு கிட்ட அவன் சீனியர்ஸ் எல்லாம் போயிட்டு இப்ப இந்த இடத்துல அந்த மந்திரக்கட்டை போட்டா கரெக்டா இருக்கும், போடுற அப்படின்னு சொல்லிட்டு மந்திரக்கட்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஊஷா இங்க இன்னொரு பக்கம் இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு ஒரு குட்டி பொண்ணு கூப்பிடுறா. நான் சொல்ற வேலையை ஒழுங்கா பண்ணணும்னு அந்த ஆத்மா கிட்ட சொல்லி விடுறா. அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போகுது. இங்க சூயு நேரா வீட்டுக்கு வரா. ஊஷாவை பாக்குறான். அமைதியா உட்காந்து அவ படிச்சுட்டு இருக்கா. இல்ல அவளை பார்த்தா எனக்கு ஒண்ணு அப்படி தெரியல அப்படின்னு சந்தேகம் அதிகமானாலும் சூயு அவகிட்ட எதுவும் சொல்லாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட்டு இன்னைக்கே இங்கே தூங்கு, நாளைக்கு நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போகணும் அப்படின்னு சூயு படுத்து தூங்கும் போது ஊஷாட்ட சொல்ல, சரி ஓகே அப்படின்னு ஊஷாவும் தூங்கிட்டே பேசிட்டு இருக்கா. சூயுவும் ஒரு வழியா மனசுல இருக்கிற குழப்பத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு தூங்க போயிடுறான். இங்க அடுத்த நாள் காலையில ஆகுது. சூயு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட சீனியர்ஸ் எல்லாம் இன்னைக்குதான் ஆத்மாக்களை பிடிக்கிறதுக்காக வெளியே போக போறாங்க. அந்த மந்திர பேக் எல்லாம் போட்டாங்கல்ல அன்னைக்குதான். நம்ம ஊஷா சூயுவை பாக்குறதுக்கு நேரா ஆபீஸ்க்கு வந்துடுறா. கரெக்டா அந்த மந்திர கட்டு போட்டிருக்க இடத்துக்குள்ள இறங்கிடுறா. சூயுக்கு ஆனா இதுக்கு மேல அவளை வர விடுறதுக்கு மனசே இல்ல வராத, நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஊஷாவும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு அவனை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. அதுக்குள்ள இந்த சீனியர், அதாவது இந்த லீடர் ஒரு பெரிய மந்திர கட்டை ஆக்டிவேட் பண்ணி விடுறாரு, எல்லா ஆத்மாவும் மாட்டிக்கிற மாதிரி. ஆனா அதுக்குள்ள ஊஷா ஒரு வேலையை சொல்லிவிட்டால ஒரு குழந்தைகிட்ட, அந்த குழந்தை ஒரு கேவலமான ஸ்மெல் ஒண்ணு கல்டிவேட்டர்ஸ்க்கு மட்டும் மேல தெரியற மாதிரி, அவங்களால எந்த பவரை யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு மந்திர கட்டை போட்டு விட்டுறா. இந்த நேரத்துல கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் போய் புடிச்சிடலான்னு ஆத்மாக்களும் ஓடி வராங்க. ஆனா கல்டிவேட்டர்ஸ் யாருமே இந்த ஏரியால இல்ல. அதனால வர ஆத்மாவும் தேடிட்டு போயிட இந்த சீனியர்ஸ் எல்லாம் ஒன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. நல்ல வேலையா சூயு என்கிட்ட இந்த வண்டியை ஏற்பாடு பண்ண சொன்னா. நல்ல வேலை நம்ம உள்ள வந்துட்டோம், யாரும் மாட்டல. அதுவும் இல்லாம இந்த ஸ்மெல் இருக்கும் போது நம்மளால ஆத்மாவை பிடிக்க முடியாது. என்ன பண்றதுன்னு எனக்கே புரியல. கொஞ்ச நாளைக்கு போய் ஒதுங்கி இருப்போம், அப்புறம் வந்து பாத்துக்கலான்னு கல்டிவேட்டர்ஸ் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஊஷா பாத்துட்டு இருக்கா. ஒரு வழியா அந்த பிரச்சனையை சமாளிச்சிட்டோம், இதுக்கு மேல என்ன பண்ண போறோம், கல்டிவேட்டர்ஸே ஆனா யாரும் மாட்டல நான் கேள்விப்பட்டேன், ஒருவேளை யாரும் இல்லாம இருப்பாங்களோ அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது ஊஷா பாத்துட்டு இருக்கா. எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. நேரா இப்ப ஷூ கிட்ட வந்துட்டு, நீ என்னடா சொல்ற, என் உடம்ப என்னால வச்சுக்க முடியாதா, அது மட்டும் இல்லாம 100 வருஷத்துக்கு நான் தனியா தவம் பண்ணா மட்டும்தான் என்னால முழு டீமனா மாற முடியுமான்னு கேட்க ஷூ பாக்குறான். ஆமா உஷா, உனக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்கு, உன்கிட்ட இந்த பொறுப்பு இருக்கு, இங்க இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் பாத்துக்கிறது உனக்கு முக்கியமா, இல்ல உன் மனசுக்குள்ள சின்ன ஆசை வந்துருச்சுங்கிறதுக்காக அந்த சூயு மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு உன் லைஃபையே அப்படியே ஸ்பாயில் பண்ண போறியா, நீயே யோசிச்சுக்கோ, இந்த ஆத்மாக்கள் உயிர்லாம் உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்க ஊஷாக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துருது. அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்து ஷூ நேரா கிளம்பி அந்த பெரியவர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட வந்துடுறான். என் லைப்ரரிக்கு யாரு கேட்டு நீ உள்ள வந்த, என்ன கேட்காம வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க அந்த கல்டிவேட்டர்ஸ்லாம் நேரா கிளம்பி ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. இப்போதைக்கு அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன், அத பத்தி நீ கவலைப்படாத, எல்லாமே நமக்கு சொந்தமாக போகுது அப்படின்னு ஷூ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஊஷா மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது அங்க சூயு உட்காந்துட்டு மீட் எல்லாம் கிரில் பண்ணிட்டு இருக்கான். எங்க குடும்பமா நாங்க சேர்ந்து இப்படிதான் பண்ணுவோம், அதே மாதிரி இப்பயும் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு அப்படின்னு சூயு சொல்லிட்டு இருக்க ஊஷா பாக்குறா. ஃபேமிலியா சேர்ந்து ஒரு டின்னரா, நல்லதா இருக்கு அப்படின்னு அவளும் சாப்பிட ஆரம்பிக்கிறா. நல்லா இருக்குல்ல, இனிமே ஒவ்வொரு மாசமும் ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இவனை விட்டுட்டா என்ன போக சொல்றீங்கன்னு ஊஷா பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஜியாங் வரான். எல்லா சீனியர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறான். இந்த ஜியாங் தான் வந்து, உங்க மேல பயங்கரமா நாறுது, என்னாலே தாங்கிக்க முடியல, எனக்கு தங்குறதுக்கு சூயு தனியா ஒரு ரூம் ஒன்னு ரெடி பண்ணிருக்காரு, நான் அங்க போறேன் அப்படின்னு ஜியாங் கிளம்பிட இந்த லீடர் பாக்குறான். கொஞ்சம் கொஞ்சமா சூயு நம்மள கண்ட்ரோல் பண்ணி அவன் பேச்ச கேட்கிற மாதிரி நம்மள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றான். நல்லா புரியுது அவனோட திட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஊஷாவும் சூயுவும் அன்னைக்கு நைட்டு தூங்குனவங்க எந்திரிக்கவே இல்ல. எழுப்பலாமா அப்படின்னு வேலைக்காரன் கேக்குறான். இல்ல அவங்க நைட்டு லேட்டா தான் தூங்குனாங்க, நம்ம எழுப்ப வேண்டாம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. சூயு நேரம் ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்காக எந்திரிச்சு ரெடி ஆயிடுறான். ஊஷா பாக்குறா. ஏஞ்சு போய் அவனை கட்டி பிடிச்சு நின்னுட்டு இருக்கா. மேடம்க்கு என்னாச்சு, என்ன அதுக்குள்ள மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூயு அவகிட்ட வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்படியே டைம் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மெய்சியை பாக்கிறதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, டேய் என்னடா ஆச்சு, நீ வந்து தாய்ஷாவோட என்கேஜ்மெண்ட் வேணான்னு கேன்சல் பண்ணிட்டியா, பரவாயில்ல அந்த பொண்ணு அத்தனை தடவை உன்னை இன்சல்ட் பண்ணிட்டேன்டா, அவளையே நீ இந்த மாதிரி பண்ணிட்டல, எனக்கு உன்னை நினைச்சா இப்பதான் பெருமையா இருக்குன்னு சொல்ல, நீ வேற, நானே அவ்வளவு மறக்கல, என் உயிர் எடுக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு மெய்சி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க ஊஷாவோட வீட்டுல ரொம்ப கல்யாணத்துக்கு வர முடியாத சொந்தக்காரங்க நிறைய பேர் ஒண்ணா வந்திருக்காங்க. சோ ஒரு விருந்து ஒண்ணு நடக்குது. அந்த விருந்து நடக்க ஆரம்பிக்குது. ஜாலியா நம்ம ஊஷாவோட அப்பா இப்ப சூயுவா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. நீ என்னடி பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஊஷா கிட்ட தாய்ஷா கேக்குறா. இல்லடி பாத்துக்கலாண்டி, நீ கவலைப்படாத அப்படின்னு ஊஷாவும் மனசுல கவலையோட பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப இவங்கெல்லாம் விருந்து முடிஞ்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை ஒண்ணு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். சின்ன பையன். அழாத அழாத, நமக்கு அம்மா
சமாதானப்படுத்தி கூட கேட்கல. என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கான்னு ஊஷாவும் தாய்ஷாவும் கூட பாக்குறாங்க. அந்த பையன் அழுதுட்டே வெளியே ஓடுறவன சூயு பாக்குறான். அவனுக்கு ஒரு மந்திர கட்டை ஒண்ணு போட்டு விட திடீர்னு பையன் சாந்தமாய எழுத படிக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த அம்மாங்களே என்னது சூயு கிட்ட என்ன வித்த இருக்கு, இவ்வளவு அடம் பிடிக்கிற பையன் படிக்க ஆரம்பிச்சுட்டான், நம்பவே முடியலையேன்னு பேசிட்டு இருக்க தாய்ஷா பாக்குறா. ஊஷா கிட்ட நல்ல ஒரு அப்பாவா இருப்பான் போலயே சூயுன்னு சொல்ல ஊஷா இன்னும் ஃபீல் ஆயிடுறா. என்னால அந்த மாதிரி குடும்பமா இருக்க முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு ஷூ பாத்துட்டு இருக்கான். எங்க தாய்ஷா இன்னைக்கு அவளால வர முடியல, ப்ளீஸ் அவளை ஃபோர்ஸ் பண்ணாத, அவளுக்கு மனுஷ வாழ்க்கை இன்னும் நிறைய வருஷம் இருக்கு, அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துக்கலாம்ல, அவ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறத நம்ம கெடுக்க கூடாது இல்ல அப்படின்னு தாய்ஷா சொல்ல ஷூ கடுப்பாயிட்டு இது அவ சொன்னாலா, இது சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் சூயு தனியா உட்காந்துட்டு கண்டிப்பா ஊஷா ஒரு ஆத்மாவா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவனும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க ஷூ வேகமா பெருச கூப்பிட்டு இங்க பாரு கல்டிவேட்டர்ஸ் என்ன ஆனாங்க, இந்த லீடர் இருக்கான்ல அவங்கிட்ட கண்டிப்பா எனக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவர்கிட்ட நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு அந்த பெரியவர் சொல்றாரு. உடனே ஷூ என்னன்னு கேட்டுட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.